தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெற்றி பெறும் என்று தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த உணர்வாக இந்த 110 விதியின் கீழ் இந்த கண்டனத்தை வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்திற்கு கண்டன குரல் எழுப்பியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் ஆதரவுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டு இந்திய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிறு பிரிவினரை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி, அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசு, குறிப்பாக மோடி அரசு ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய விடுதலைக்கும் சரி, இந்தியாவினுடைய விடுதலைக்கு பின்னால் இந்தியாவை நிர்மாணித்த, கட்டமைத்த, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான அனைத்து அடிப்படை வசதிகளுக்கும், அடிப்படை தேவைகளிலும், அடிப்படை வளர்ச்சியிலும் இந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய உழைப்பு, இஸ்லாமிய பெருமக்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு மகத்தானது என்பதனை உலகம் நன்கறியும், இந்தியா நன்கறியும். ஆனாலும் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் பின்பற்றுகிற நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு என்பது இந்தியாவிற்கே ஒரு அழகிய தோற்றத்தை உருவாக்கக்கூடியது. அப்படி இந்தியாவினுடைய அழகிய முகத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த சட்டத்தின் மூலமாக சிதைத்திருக்கிறது. இதைத்தான் நம்முடைய தமிழ்நாடு அதை உள்வாங்கி இப்படி சிதைக்கிற இந்த கோர முகத்தை கொண்டிருக்கிற மோடி அரசை இன்றைக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றுவதற்காக, அந்த ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தடுக்கிற ஒரு மிகப்பெரிய தீர்மானமாகத்தான் இந்த கண்டனத்தை நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கிறது. எனவே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் மகத்தான ஆதரவினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.